திமுக பிரமுகரின் மனைவி ஒருத்தவங்க கவர்னரிடம் பட்டம் பெறாம அந்த துணைவேந்தரிடம் பட்டம் பெற்று அது கவர்னரை அவமதித்து விட்டதா சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த அம்மா பிஹெச்டி அவார்டு வாங்குறதுல தான் அவங்களோட அந்த பட்டம் உள்ளால அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்ப விசாரித்த போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கேட்கறாங்க. ஒரே நாளையில இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிச்சா தானே நீங்க உடனே இதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் 50 வச்சுட்டு திமுக உடனே எல்லாரும் மைக்க தூக்கிட்டு போவீங்களா? ஒரே நாளையில அந்த அம்மா ஃபேமஸ் ஆவாங்களா? சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குதா? அப்ப இது என்ன அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு நம்ம முன்னேற்றம் இது செஞ்சோன்னா உடனே ஒரு 10 மீடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. முதல் மீடியாவா நியூஸ் 18 கார்த்திகேயன் செல்வன். அதான் இதெல்லாமே என்னன்னா திட்டமிட்டு நியூஸ் 18 கார்த்திகேயன் எவ்வளோ அந்தம்மா அப்படி ஈஸியாக ஆக்சசபிளா இருக்காரு. எப்படி இது எல்லாமே உங்க திட்டமிட்டு நடத்துகிற நாடகம் மேடம். அந்த அம்மாவை பேடி எடுக்கிறதுக்காக கார்த்திகை செல்வன் எவ்வளோ வாங்கினாருன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த நாடகம் திமுக இணைய கோஷ்டிகளால், திமுக இணைய ஊடகவியலாளர்களால், அது என்ன சொல்றது, அந்த கூலிக்கு மாரடிக்கிறவங்க இவங்கெல்லாம். இந்த கூலிக்கு மாரடிக்கிற கோஷ்டிங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. என்னமோ இவங்க ஆளுநர் எதிர்க்கிற மாதிரியும், இந்த அம்மா ஏதோ ஒரு கொள்கை பிடிப்போட போய் ஆளுநர்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே இந்த கொள்கை பிடிப்புள்ள இந்த மாதிரி சேனல்லாம் போய் அவங்கள்ட்ட மைக்க நீட்டுறதும் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா. அது இந்த பெண்மணியின் கணவரான திமுக பிரமுகர் குறித்தும் பல செய்திகள் அண்ணாமலை அவர்கள் பல தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அண்ணாமலை இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறாருன்னா அதுக்கு காரணம் அவர் திமுகவை ஏதோ ஒரு இடத்துல தப்பிக்க வைக்கிறார். சரிங்களா? அண்ணாமலைக்கு திமுகவுக்கு உண்மையிலுமே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதையே ஊடகங்கள் பேச மறுக்கின்றன. நீங்க சொல்கின்ற ஊடகவியலாளர்கள் அவர்கள் எல்லாமே செந்தில் மாதிரி தான். அவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், எந்த நேரத்துல என்ன மாதிரி டைப்பா பேசுவேன்றது எனக்கு தெரியும். நீ கூவு, இந்த ஆட்சி எவ்வளவு நாள் இருக்க போகுது, இன்னும் 8 மாசம் இருக்க போதா? பூனைனா கூவி எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்? உண்மையை மறைக்கிறது கூட இல்லை, உண்மையை வித்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியை உங்க திமுக பிரமுகரின் மனைவி அப்படின்னு இவங்க போடுறதுக்கு மறுத்தா கூட பரவாயில்ல, மாணவி அப்படின்னு போடுறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் அந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகரின் மனைவி ஒருத்தவங்க கவர்னரிடம் பட்டம் பெறாம அந்த துணைவேந்தரிடம் பட்டம் பெற்று அது கவர்னரை அவமதித்து விட்டதா சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கு அவங்க தரப்புல கொடுக்கப்பட்டிருக்க விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்னர் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் எந்தவித நலனும் செய்யல, அதனால அவர்கிட்ட நான் பட்டம் பெற விரும்பல, அவரை விட தகுதி வாய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்மணியின் கணவரான திமுக பிரமுகர் குறித்தும் பல செய்திகள் அண்ணாமலை அவர்கள் பல தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை மேம்? இது அண்ணாமலை இந்த தகவலை வெளியிட்டுக்காருங்கிறத விட இந்த திமுகவுடைய அப்ரோச் அப்படிங்கிறது எல்லா விஷயங்கள்லையும் எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கணும். இவங்க என்னன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கவர்னர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதை இந்த மடைமாற்றுவதற்காக இவர்கள் எல்லா நேரத்துலையும் செய்கின்ற 2 இது. அப்புறம் அதே மாதிரி திமுக அரசாங்கம் பெரிய தவறுகளை செய்து விட்டால் அண்ணாமலையும் இதே மாதிரி ஒரு செய்திகளை கொடுத்து திமுகவை காப்பாற்றி விடுவார். நீங்கள் அந்த அரசியலையும் நுண்ணரசியலையும் பார்க்கணும். அண்ணாமலை இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் திமுகவை ஏதோ ஒரு இடத்துல தப்பிக்க வைக்கிறார். சரிங்களா? அண்ணாமலைக்கு திமுகவுக்கு உண்மையிலுமே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதையே இங்கே ஊடகங்கள் பேச மறுக்கின்றன. அவர் வெளியே திமுகன்னு அடிக்கிறாரு. எனக்காவது ஒரு முறை அவர் கையில் வச்சிருக்க ஆதாரங்களெல்லாம் வச்சு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரா ஏதாவது ஒரு கேஸில்? அப்போ என்னன்னா அவர் ஒரு சும்மா ஒரு புலிதை கிளப்புறதுக்காக பேசிட்டு போகிறார். திமுகவுக்கும் அண்ணாமலைக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் இந்த மேட்டர்ல பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில இருக்காரு. இல்லை மேடம், கூட்டணி என்பது வேறு. நீங்களா அது எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதிமுக பாஜக என்பது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணியெல்லாம் கிடையாது. சரிங்களா? தேர்தல் கூட்டணி, அவர்களுடைய கொள்கைகள் வேறு, அதிமுகவுடைய கொள்கைகள் வேறு. தேர்தலுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த கூட்டணி, அந்த அளவில் தான் நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பிஹெச்டி அவார்டு வாங்குறதுல தான் அவங்கள்ட்ட அந்த பட்டம் அளிப்புள்ள உள்ளால அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ விசாரித்த போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க. நாகர்கோவிலில் திமுக சார்பாக நிற்கிறதுக்கான எம்எல்ஏ சீட்டு முயற்சிக்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக ஒரே நாளையில் இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிச்சா தானே நீங்கள் உடனே இதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் 50 வச்சுருக்குது திமுக, உடனே எல்லாரும் மைக்க தூக்கிட்டு போவீங்களா? ஒரே நாளையில் அந்த அம்மா ஃபேமஸ் ஆவாங்களா? சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கா? நிச்சயமா. அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு
ஆளுநர் மேலேயும் பகை இல்லை, சரிங்களா? வேற இங்கே வந்து என்னது, சனாதனத்தை எதிர்ப்போம்னு கொள்கை அளவுலையும் அவங்க இந்த போராட்டத்தை எல்லாம் பண்ணலை. அவங்களுடைய ஒரு சீட்டு வாங்குறதுக்கான ஒரு டெக்னிக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானேற்று இது செஞ்சோன்னா உடனே ஒரு 10 மீடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. முதல் மீடியாவா நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் அவர்கள். அதுதான் இதெல்லாமே என்னன்னா திட்டமிட்டிக்க நியூஸ் 18 கார்த்திகேயன் ஏன் இவ்வளோ அந்தம்மா அப்படி ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்காரு எப்படி? இது எல்லாமே இவங்க திட்டமிட்டு நடத்துகிற நாடகம் மேடம். அந்த அம்மாவை பேடி எடுக்கிறதுக்காக கார்த்திகை செல்வன் எவ்வளோ வாங்கினாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்போ இங்கே நீங்கள் இதெல்லாமே பார்க்கணும். இந்த நாடகம் வந்து திமுக இணைய கோஷ்டிகளால், திமுக இணைய ஊடகவியலாளர்களால், அது என்ன சொல்கிறது, இந்த கூலிக்கு மாரடிக்கிறவங்க இவங்கெல்லாம், இந்த கூலிக்கு மாரடிக்கிற கோஷ்டிங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. நம்ம இவங்க ஆளுநர் எதிர்க்கிற மாதிரியும், அந்த அம்மா ஏதோ ஒரு கொள்கை பிடிப்போட போய் ஆளுநர்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்ன வந்துடும், உடனே இந்த கொள்கை பிடிப்புள்ள இந்த மாதிரி சேனல்லாம் போய் அவங்கள்ட்ட மைக்க நீட்டுறதும், இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் ட்ராமா. அது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் யார் என்னென்ன நேரத்தில் இந்த இவர் கவுண்டமணி வந்து வடிவேல இவரை பார்த்து சொல்லுவார், செந்திலை பார்த்து, நீ என்னென்ன மாதிரிட்டு எந்தெந்த நேரத்தில் எப்படி டைப்பாக பேசுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் கவுண்டமணி மாதிரி தான் மக்கள் வந்து இந்த நீங்கள் சொல்கின்ற ஊடகவியலாளர்கள் அவர்கள் எல்லாமே செந்தில் மாதிரி தான். அவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், எந்த நேரத்தில் என்ன மாதிரி டைப்பாக பேசுவேன்றது எனக்கு தெரியும், நீ கூவு, இந்த ஆட்சி எவ்வளோ நாள் இருக்க போகுது, இன்னும் 8 மாதம் இருக்க போதா, கூவுனைனா கூவி எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்? உண்மையை மறைக்கிறது கூட இல்லை, உண்மையை விற்று இவங்க சம்பாதிக்கிறாங்க. உண்மையை விற்று சம்பாதிக்கின்ற அந்த காசு எவ்வளோ நாள் இவங்க கைகள் எல்லாம் இருக்கும்ன்றது தெரியல. அதனால் உண்மையை இன்னைக்கு திமுக சார்பாக இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் யாரும் பத்திரிகையாளர்கள் கிடையாது. பத்திரிகையாளர் என்கின்ற போர்வையில் உண்மைகளை விற்று அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கும் ஒரு 420 கும்பல் தான். அதனால் இவர்களை பத்திரிகையாளர்கள்னு அடையாளப்படுத்துறதோ ஊடகவியலாளர்கள் அடையாளப்படுத்துறதோ வந்து அது பத்திரிகை துறைக்கு நாமெல்லாம் செய்கின்ற இழுக்காத்தான் நான் அதை பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியை வந்து உங்க திமுக பிரமுகரின் மனைவி அப்படின்னு இவங்க போடுறதுக்கு மறுத்தா கூட பரவாயில்ல, மாணவி அப்படின்னு போடுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ன்றதுனால மாணவின்னு போடுறாங்க. அதான் சொல்கிறாங்களே, உண்மையை விற்கிற கும்பல் மேடம் இது. இவங்க செய்தியாளர்கள் கிடையாது. இவர்களை செய்தியாளர்கள்னு இனிமேல் நீங்களாம் குறிப்பிடாதீர்கள். திமுக அரசின் உண்மைகளை விற்று காசாக்கும் பிழைப்புவாத கூட்டம் இது. இந்த பிழைப்புவாத கூட்டத்திட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி செய்திகள் போட்டீர்கள், நீங்கள் ஏன் அந்த செய்தியை அப்படி போட்டீர்கள்னா, அம்மா அந்த செய்தியை நான் அப்படி போடுறதுக்கு தான் எனக்கு இந்த மாதம் இவ்வளோ கூலி தருவாங்க. ஏன்னா அந்த கூலிகள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, லட்சங்களில் இருக்குது, அவ்வளோதான், ஆயிரங்களில் கூட இல்லை, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பொய்யா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் திமுக அரசாங்கத்துக்கு வந்து நல்லா ஜாலரா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் கிடைக்கும், வருஷம் பல லட்சங்களில் பணம் கைமாறும், உங்களுடைய சேனலுக்கு வந்து அரசாங்கத்தோட விளம்பரங்கள் கிடைக்கும், நீங்களுமே ஒரே நாளையில் ஓஹோ கோடீஸ்வரனான மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த திமுக பிரமுகர் இருக்கார்ல மேம், அந்த மாணவின்னு சொல்லப்படுற அவங்களுடைய கணவரான திமுக பிரமுகர், அவர் குறித்த உண்மை பின்னணி ஏதாவது தெரியுமா? எனக்கு அவரை பற்றி அதாவது செய்திகளில் வந்தது தான். அது செய்திகள்னால் அந்த ஊரை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், அங்கே இருக்கிற சமூக நல ஆர்வலர்கள் எழுதின விஷயங்களை முகநூல் வழியாக தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அது நான் அது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்காதனால அது சொல்கிறது நியாயமாக இருக்குமான்னு தெரியல. ஓகே மேம். ஐ பெரியசாமி அவர் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ரெய்டு குறித்த உங்களுடைய பார்வை? அவர் வீட்டில் மட்டும் அவரோட ஜவுளி கம்பெனிஸ் எல்லா சம்பந்தப்பட்ட பல இடங்கள்லையுமே போயிட்டுருக்கு. அவங்க பொண்ணு வீட்டில் போயிட்டுருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பையன் வீடு பழனியில் அவர் எம்எல்ஏ, அவர் வீட்டில் செந்தில்குமார் அவர் வீட்டில் எல்லாம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்து இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். தலைமை செயலகத்துல அவரோட அறைய தலைமைச் செயலக ஊழியர்களே பூட்டு போட்டிருக்காங்க, அதை உடைத்து உள்ள போட்டிருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ரெய்டு பண்ணக்கூடாதுன்னு ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட்டு நடத்துகிறாங்க, அவங்களும் ஸ்டண்ட்டு நடத்துகிறாங்க. அமலாக்கத்துறை அப்பப்போ கொஞ்சம் உச்சநீதிமன்றத்திட்டையும் சில இதுகளையும் கராரான விமர்சனங்களையும் வாங்குகிறாங்க. இருந்தாலும் வந்து ஐ பெரியசாமி அதுக்காக வந்து ரொம்ப நல்லவரன்லாம் நீங்கள் சொல்லிட முடியாது. இந்த அமலாக்கத்துறையோட ரெய்டுக்கு தகுதியான ஆள் தான் அவர், சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா, இவர் இந்த 2006-11 செய்த ஊழல் வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க. அதை திருப்பி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திருப்பி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அதை ஒட்டி கூட இந்த ரெய்டு வந்திருக்கலாம்.
அதனால் இந்த ரெய்டுக்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக வந்து உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா பாஜக செய்கின்ற சதி அப்படிம்பாங்க. அப்புறம் இவங்களே தான் போய் பாஜக கூட கை குலுக்குறாங்க. இப்போ ஒரு வேளை இன்றைக்கி அவர் பெரியசாமி ஐயா அவர்கள் ஒரு வேளை ஈவினிங் நைட்டு ஃப்ளைட் ஏதாவது டெல்லிக்கு பிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இவங்களாம் தனி ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கோ இல்லாட்ட ஒரு தனி விமானத்தை வாங்குகிற அளவுக்கோ செல்வந்தர்கள் தான். அதனால் இன்றைக்கி ஒரே நாளில் கூட ஒரு ஃப்ளைட்டை வாங்கிட்டு கூட அவங்க அங்கே போய் நிர்மலா அம்மாவையோ யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்து அவங்க காலில் விழுந்து எந்திரிச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் ரெய்டு இவர்களுக்கு திமுகவுக்கு புதிது கிடையாது. இவர்கள் இதே மாதிரி கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்களை வந்து பாருங்கள், நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, நாங்கள் வந்து நீதி, நாங்கள் நேர்மை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா எல்லாருமே சிரிச்சிருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் இவங்க அந்த பெரியசாமி மட்டும் கிடையாது, திமுகவில் இன்னைக்கு இருக்கின்ற முதல்வர் உட்பட 35 அமைச்சர்களுமே வந்து இந்த ரெய்டுக்கு, அமலாக்கத்துறையின் ரெய்டுக்கு தகுதியானவர்கள். அதனால் இது ரெய்டு போகிறது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த ப்ரொசீஜர் இவங்க தப்பு கிப்புன்னு கோர்ட்டுக்கு போவாங்க, அப்புறம் கோர்ட்டில் 2 பக்கமுமே அடி வாங்கிட்டு வருவாங்க. அதனால் இது நமக்கு வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. தமிழகத்தின் இத்தகைய அராஜக அரசியல் களத்தை எதிர்கொண்டு 2026 தேர்தலை சந்திக்க போகும் மக்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்னவா இருக்கு மேம்? இது நம்ம மக்களுக்கு அறிவுரைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஊடகங்கள் பொய்யான செய்திகளை கொடுத்தாலும், செய்திகளை திரிச்சு கொடுத்தாலும் என்ன நடக்குது? இப்போ குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலேயே ஒரு திமுக அரசாங்கம் எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிச்சு. தன்னோட ஆட்களை வச்சு நடத்திய நாடகங்கள். அந்த தேன்மொழிங்கிற அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சேகர்பாபு அவர்களுடைய பினாமியாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பக்கம் இவர்கள் கேவலமான அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அப்புறம் இந்த 5 வருஷத்தில் 4.5 வருஷத்தில் திமுக அரசாங்கம் மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை கூட செய்யலை. திரும்ப கேட்டால் அந்த 1000 ரூபாய் கொடுத்தோங்கிறத தவிர்த்து வேறு எந்த ஒரு நல்ல நலத்திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேரல. அதிமுக காலத்தில் கொடுத்த கணனி மாணவர்களுக்கு கொடுத்தது போய் சேரல. சைக்கிள் திட்டம் போய் சேரலை. 2வது தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி எந்த ஒரு மக்களுக்குமே சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அம்மா உணகம், அம்மா மருந்தகம், அம்மா பேரில் ஆரம்பிக்கப்பட்ட எந்த திட்டங்களுமே செயல்படுத்தப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மக்கள் கடைசியில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஆட்சியின் கீழே நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சட்டம் ஒழுங்கும் சரியில்லை. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் நடத்தலை அப்படிங்கிறது தெரியுது. ஒவ்வொரு அம்மாவுமே வந்து இந்த கஞ்சாவாலேயோ இல்லது இது மது, இது 2நாலையும், மதுன்றதை விட கள்ளச்சாராயத்தாலையும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது பெண்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக வெறுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் மாறிவிட்டது. அதை வந்து உளவுத்துறை வந்து இதை ஒரு அறிக்கையாகவே அவருக்கு கொடுத்துருக்காங்க, முதல்வருக்கு. அப்படிங்கும்போது பெண்கள் வெறுக்கும் ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. திமுக அரசாங்கம் இருக்கும்போது ரவுடிசம் எப்போதும் அதிகமாக இருக்கும். அதனால் திமுக அரசாங்கம் வேண்டுமா அப்படிங்கிறத பெண்கள் யோசிக்கணும். இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது உண்மையில் ஆண்கள் கையில் விட பெண்கள் கையில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கம்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கையில் அந்த கஞ்சாவையோ ஏதோ ஒரு போதைப் பொருளை கொடுக்கின்ற அரசாங்கமாக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கின்றது. உங்கள் கணவன்மார்களை உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் கணவன்மார்களிடம் வந்து மாதம் 5000 ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் கொடுக்க வைக்கின்றது. அதன் மூலம் உங்கள் கணவர்கள் உங்களை சித்திரவதைக்குள்ளாக்கிறார்கள். குடும்ப வன்முறை அதிகமாக்கின்றது. அப்போது பெண்கள் இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா மிக நிச்சயமாக இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகும். அப்போ இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான காரணம்னா உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கின்ற ஒவ்வொரு அம்மாவும், என் குழந்தை கல்லூரிக்கு போயிட்டு திருப்பி பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு அம்மாவும், என் பையன் கையிலையோ என் பொண்ணு கையிலையோ கஞ்சாவோ கூலிப்போ இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு அம்மாவும் இந்த திமுகவை எதிர்த்து ஓட்டு போடும். அப்படிங்கிறதும் இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு மீண்டும் மீண்டும் அது பெண்களுக்கே உரியது. பெண்கள் முடிவெடுக்கின்ற அரசாங்கம் தான் மிக நிச்சயமாக நல்ல அரசாங்கமாக இருக்கும். அப்படிங்கிறதும் அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் ஒவ்வொரு பெண்ணுமே உணர்வார்கள். திமுகவில் இருக்கிற பெண்களுமே அதை உணர்வார்கள். அதனால் திமுக குடும்பங்களில் இருக்கின்ற பெண்களே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு உங்கள் வளர்ச்சிக்கு இந்த திமுக குடும்ப பெண்களே அவர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல விஷயமா இருக்கணுன்றது தான் நம்ம ரொம்ப ஹம்பிளாக அவங்கள்ட்ட சொல்லிக்கிறோம்.
இந்த தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.